ஒரு 2 ஆண்டுகளா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய நம்முடைய ரிச் கிரவுட் அப்படிய ஒரு நியூ ப்ராஜெக்ட் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னாக்கா மிகப்பெரிய அளவுல ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு 30 டேஸ்ல நிறைய அச்சீவர்ஸ் நிறைய ஏர்னிங்ஸ் உள்ளவங்கள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஒரு 40 நிமிடங்கள் நீங்க இங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நேரம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ முழுமையா இந்த ப்ரோக்ராம் முழுமையா கேளுங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நோக்கி நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்கறதுக்காக நம்முடைய கிரேட் லீடர் மிஸ்டர் ஜோ சார் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னாக்கா மோர் தென் 20 இயர்ஸ் இந்த ஃபீல்ட்ல மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய ஏர்னஸ் உருவாக்குன ஒரு மிகப்பெரிய ஒரு லீடர். ஸோ அவருடைய வழிகாட்டுல தான் இன்னைக்கு வந்து பெரிய அளவில் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு கீ சிஸ்டம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இன்னைக்கு ஒரு 9 ஃபவுண்டர்ஸ் மூலமா இன்னைக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட் நம்முடைய ஜோ சார் அவர்களை அன்போட வரவேற்கின்றேன். வெல்கம் சார். Thank you, Srinivasan sir. Thank you. Good evening to all. So welcome to the Key System presentation, business presentation. ஸோ உங்கள் ஒவ்வொருத்தரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட பேர் ஜோஷ், நான் சென்னையிலேருந்து உங்க கூட கனெக்ட் ஆகியிருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த பார்க்க போகிற ப்ரெசன்டேஷன் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரெசன்டேஷன். நிச்சயமாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஏற்கனவே இதை வந்து இந்த ப்ரெசன்டேஷனை கேட்டிருப்பீங்க. பட் இருந்தாலும் ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் உங்களுக்கு புது புது விஷயம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களை இன்வைட் பண்ணியிருப்பாங்க, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க அப்படின்னு இருப்பாங்க. இது மாதிரி நீங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துருக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப செக்யூர்டாக, ரொம்ப சேஃபாக பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது இதை நீங்கள் 100% அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இட்ஸ் ரைட் ஆர் ராங், இதை உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. ஏன் அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நாங்களும் முதல்ல பிடிக்காம தான் இருந்தது. அதுக்கப்புறம் இதை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இதை கற்றுக்கும் போது இந்த இண்டஸ்ட்ரி இதில் நீங்கள் நிறைய பணம் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரெசன்டேஷனை கேட்கும்போது ஓப்பன் மைண்டடாக கேளுங்க. இப்படி தானே பேசுவாங்க, இது தானே சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளோஸ்டு மைண்ட் செட்டில் இருந்தால் நிச்சயமாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது விதத்தில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்குள்ளே போகும், ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த ப்ரெசன்டேஷன் முடிவில் நிச்சயமாக உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க. சரிங்களா? ஸோ ப்ரெசன்டேஷனுக்குள்ளே போகலாம். கீ சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ இந்த பிஸ்னஸை இன்னைக்கு வந்து பிஸ்னஸ்க்குள்ளே நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. பட் நிறைய பேருக்கு அது பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது தெரியாது. ஏதோ கொஞ்சம் ஒருத்தர் சொன்னார், இல்லை ஒருத்தருடைய பிஸ்னஸை பார்த்துட்டு நம்மளும் ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னு நிறைய பேர் தொடங்குறாங்க. பட் அதை வந்து சரியாக அதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒரு நாலேஜ் இல்லை அப்படின்னா நிச்சயமாக அதை வந்து பெரிய அளவில் கொண்டு போக முடியாது. பட் இந்த கீ சிஸ்டம் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸையும் நாலேஜையும் உங்களுக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுக்காக நிறைய பேர் இருக்காங்க. கீ லீடர், டைரக்டர், சீனியர் டைரக்டர், ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இருக்காங்க. ஸோ நிச்சயமா உங்களுடைய வெற்றிக்கு இது ஒரு பெரிய சாவியாக இருக்கும் இந்த கீ சிஸ்டம். வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஜிட்டல் வேர்ல்டு. வெல்கம் டு தி டிஜிட்டல் வேர்ல்டு. அது என்ன டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இதுக்குள்ள தான் இருக்கோம். நமக்குள்ள டிஜிட்டல் இருக்கா, இல்லை டிஜிட்டலுக்குள்ள நம்ம இருக்கிறோமான்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, எல்லாருக்குள்ளேயும் ஒரு டிஜிட்டல் இருக்குது, இந்த மொபைல் ஃபோன். அந்த மொபைல் ஃபோனை வச்சு தான் இன்னைக்கு எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், உலகத்தையே கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மொபைல் ஃபோனில் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்மளால பண்ண முடியும், நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? பணத்தை செலவு பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுலேருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுவோம், மெடிசின் வாங்குவோம், கார் ரெண்டல் எடுப்போம், மொபைல் ரீசார்ஜ் பண்ணுவோம், ட்ராவல் டிக்கெட் புக் பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே இன்னைக்கு ஃபோனில் பண்ண முடியும். இன்னைக்கு பணம் இல்லாமல் நம்மளால எங்கே வேணாலும் ஒரு ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளால என்ன பண்ண முடியும், எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஸோ பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த டூலாக இன்னைக்கு வந்து மொபைல் இருக்குது. அதே நேரத்தில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூலை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களன்னா நிச்சயமா தெரியாது. பட் நிறைய பேருக்கு இது ஒரு ஸ்பெண்டிங்காக இருக்குது. பட் அந்த இங்க நாம என்ன பார்க்க போறோம்னா, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு இன்வெஸ்ட் பண்ண போறோம், ஒரு ஏர்ன் பண்ண போறோம் இந்த டிஜிட்டல் வேர்ல்டு மூலமா, ஃபோன் மூலமா.
செலவு பண்ற நாம அந்த போன்ல பணத்தை சம்பாதிக்கிறோமானா தெரியாது. பட் இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன்ல இந்த போன் மூலமா நீங்க பெரிய ஒரு பணம் பண்ண முடியும். ஸோ அதை தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ the future is digital asset அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது என்ன டிஜிட்டல் அசெட் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம அசெட் அப்படிங்கிறத பிசிக்கலா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். லேண்டாவோ, ப்ராப்பர்ட்டி, இல்ல கோல்டு, இதெல்லாம் வந்து பிசிக்கல் அசெட். ஸோ அதை நிறைய நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அந்த மாதிரி நம்ம என்ன பண்றது இல்ல, பிசிக்கல் அசெட்டை பண்றோம். இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து மைக்ரேட் ஆயிட்டாங்க. எங்க மைக்ரேட் ஆயிட்டாங்கன்னா டிஜிட்டல் அசெட்டுக்கு மைக்ரேட் ஆயிட்டாங்க. என்ன காரணம்னா, முன்னாடி எல்லாம் ஒரே இடத்துல மக்கள் இருப்பாங்க, அங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி போட்டு அங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரே இடத்துல இருப்பாங்க, அந்த கோல்டை வந்து கேரி பண்ணிப்பாங்க, சேஃபா வச்சுப்பாங்க. இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தருடைய வேலை, பிசினஸ் விஷயமா நிறைய இடத்துக்கு டிராவல் பண்றாங்க. அதர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, அதர் ஸ்டேட்டுக்கு, ஏன் அதர் கண்ட்ரில போய் கூட நிறைய பேர் பிசினஸ் பண்றாங்க, ஒர்க் பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களால பெரிய அளவுல அதை வந்து பாத்துக்க முடியறது இல்ல. ஒரு அவசரத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து செல் பண்ணணும்னா பண்ண முடியறது இல்ல. இல்ல அந்த கோல்டை வச்சுக்கிட்டு சேஃபா இன்னைக்கு எல்லாருமே வெளியே போறதுனால அதை சேஃபா கோல்டெல்லாம் வச்சு அவங்களால கேரி பண்றது கஷ்டமா இருக்கும். அப்ப இந்த டிஜிட்டல் அசெட் என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய அளவுல இது சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த டிஜிட்டல் அசெட்டுங்கிறது நிறைய வேரியஸ் ஃபார்ம்ல இருக்குது. ஓகேங்களா? லைக் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற அந்த வாயில் அதுல இருக்குது. கிரிப்டோ கரன்சி எல்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்னவா இருக்குது, இந்த டிஜிட்டல் அசெட்டா இருக்குது. அது மட்டும் இல்ல, நிறைய ஸ்டேபிள் காயின் அதெல்லாம் வந்து இருக்குது. டோக்கனைஸ்டு அசெட்னு சொல்லுவாங்க, அதுல இருக்குது. ஃபஞ்சபிள் டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு டிஜிட்டல் அசெட்டா இருக்குது. அதுக்கப்புறம் டிஜிட்டல் கரன்சிஸ், டிஜிட்டல் செக்யூரிட்டிஸ் லைக் பாண்டு, ஆர்டி, எஃப்டி, எஸ்ஐபி. ஓகே, டிஜிட்டல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய ப்ராப்பர்ட்டியை டிஜிட்டலாவே நம்ம வந்து கேரி பண்ணிக்க முடியும். டிஜிட்டல் பிசினஸ் அசெட்னு சொல்லுவோம். பிசினஸ் அசெட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் நிறைய ஷேர், ஓகே, கம்பெனி ஷேர்ஸ் வச்சுக்கிறது, அது மாதிரி நிறைய இன்னைக்கு அப்ளிகேஷன்ஸ், நிறைய அப்ளிகேஷனை கேரி பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய டிஜிட்டல் மீடியா, இது எல்லாமே வந்து டிஜிட்டல் அசெட் தான். ஒரு சிலருக்கு நிறைய மீடியா வச்சிருப்பாங்க, சேனல்ஸ் வச்சிருப்பாங்க, நிறைய பிளாக் அது வச்சிருப்பாங்க, பிளாக் வச்சு அதை வச்சு ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிஜிட்டல் அசெட். விர்ச்சுவல் அசெட் நிறைய மெட்டாவர்ஸ் லேண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, முன்னாடி எல்லாம் லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க வாங்கிட்டு இருந்தோம், இப்போ வரைக்கும் நம்ம எங்க வாங்கிட்டு இருக்கோம், பிசிக்கலா வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப மெட்டா லேண்ட் அப்படிங்கறதெல்லாம் இருக்குது. மெட்டா லேண்டு, கேமிங் லேண்ட் அப்படிங்கிறதுலாம் நிறைய வந்துச்சு அசெட். ஸோ அதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது மிகப்பெரிய அளவுல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் டிஜிட்டல் அசெட். ஸோ இந்த மாதிரி அசெட்டை நம்ம வந்து கிரியேட் பண்றது எப்படி? ஸோ நம்ம நார்மலா வாங்கிட்டு இருக்க அசெட்டை விட இந்த அசெட்லாம் வந்து பெரிய அளவுல நமக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ அதுல தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ப்ராஜெக்டை பார்க்க போறோம். எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ரீசன் 3D. ட்ரிபிள் டி அப்படின்னு சொல்லுவோம், டெப்ட், டியூட்டி, ட்ரீம்ஸ். இது எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது தான். இதுதான் நம்மள ஓட வச்சிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு ரொம்ப வேகமா ஓடுறதுக்கு டெப்ட் இருக்கும், கடன் இருக்கும், கமிட்மெண்ட் இருக்கும், கனவுகள் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இதுல தான் நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இதை இதை நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு, இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, நிச்சயமா இன்னைக்கு இந்த டிஜிட்டல் அசெட் பண்றது, கிரியேட் பண்றது பெரிய அளவுல நமக்கு சப்போர்ட் பண்ணும். நிச்சயமா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இதுல ஏதோ ஒண்ணு ரொம்ப முக்கியமானதா இருக்கும், அதை உங்களால நிச்சயமா பூர்த்தி பண்ண முடியும். ஸோ அப்படிதான் இன்னைக்கு எங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இல்ல தெரிஞ்சிருக்கலாம். பட் அதை வந்து நீங்க முக்கியமா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, எவல்யூஷன் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் டெக்னாலஜி வளர்ந்துகிட்டு இருக்குது. இந்த டெக்னாலஜி நம்ம இது வரைக்கும் பார்த்தது அப்படின்னா, இன்னும் ரொம்ப முன்னாடி ரேடியோல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் டெலிஃபோன் இருந்தது, கம்ப்யூட்டர் வந்தது, இன்டர்நெட் வந்து இப்போ இன்டர்நெட்ல நம்ம இருக்கிறோம். இன்டர்நெட்ல வந்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு பெரிய மாற்றம் ஸ்மார்ட் போன் வந்தது. ஸ்மார்ட் போன் வந்து இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் போன்ல நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்த டெக்னாலஜி ஒன்று வந்துருச்சு. பட் அது நம்ம நிறைய பேர் யூஸ் பண்றோமான்னு தெரியாது. அதுதான் பிளாக் செயின் டெக்னாலஜி. இன்னைக்கு எவ்வளவு பேர் பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமா நம்ம வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா ரொம்ப ரொம்ப குறைவு தான். பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸ்மார்ட் போன் தான், பட் அந்த ஸ்மார்ட் போனுக்குள்ளேயே பிளாக் செயின் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். இந்த நியூ டெக்னாலஜி மூலமா நம்ம சம்பாதிக்க போறோம். சரிங்களா? ஸோ அதுதான் முக்கியம். ஸோ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்னங்கிறத பார்க்கலாம். பிளாக் செயின் டெக்னாலஜி இட்ஸ் ஒரு 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 சர்வர் மோட் டெக்னாலஜில இருந்து இன்னைக்கு பிளாக் செயின் டெக்னாலஜிக்குள்ள வந்திருக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி பிளஸ் டிரான்ஸ்பரன்சி, ஒரு டீசென்ட்ரலைசேஷன் இருக்கிறது, இம்யூட்டபிலிட்டின்னு சொல்லுவோம், ஹை எஃபிஷியன்சி கூட, காஸ்ட் ரிடக்ஷன்லாம் ரொம்ப கம்மி இதை யூஸ் பண்றதுல.
ட்ரஸ்ட் ரிலையபிலிட்டி இருக்குது, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், நிறைய ப்ரீ கோடட் ப்ரோக்ராம் இதுக்குள்ள இருக்குது, தன்னிச்சையா செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இதை வந்து எப்பவுமே ட்ரேஸ் பண்ண முடியும், எப்போ வேணாலும் ட்ரேஸ் பண்ணிக்க முடியும். குளோபல் ஆக்சஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இதை உலகம் முழுக்க இருந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு டீசென்ட்ரலைஸ்டாகவும் ஒரு செக்யூர் டிரான்ஸ்பரண்டாகவும் இது யூஸ் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் இதை வந்து தெரிஞ்சுக்கல. பட் இதை வந்து இன்னைக்கு ஒரு டிஃபால்ட்டா இன்னைக்கு நிறைய கண்ட்ரிஸ் இதை அக்செப்ட் பண்ணிட்டு அடாப்ட் பண்ணிட்டு இன்னைக்கு பண்றாங்க. இன்னைக்கு துபாய், சிங்கப்பூர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சமாக இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த டெக்னாலஜி தான் அடுத்து மக்களை வந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டுக்குள்ள கொண்டு போக போகுது அப்படிங்கிறத நம்புறாங்க. ஸோ அதனால தான் அந்த கண்ட்ரில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டிரான்சாக்ஷன்லாம் வந்து ஜீரோ பண்ணி வச்சிருக்காங்க, ஃப்ரீ பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அதை பத்தியான நாலேஜ் இருக்குது, அதனால டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலையும் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு நிறைய ஃபண்ட் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நிறைய ஃபண்டிங் பண்ணி இதுக்கான ப்ராசஸும் நடந்துகிட்டு இருக்குது. பட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு இங்கே. ஓகே. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்தோம்னா, இதை பற்றிய நாலேஜ்லாம் நமக்கு தெரிஞ்சதுன்னா இதில் ஒரு பெரிய அளவில் நம்ம ஒரு வருமானம் பண்ண முடியும். ஸோ இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் வந்து கூகுள் பண்ணுங்க, நிறைய சர்ச் பண்ணி பாருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். டீசென்ட்ரலைஸ்டுங்கிறது இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாயிடுச்சு. முன்னாடியெல்லாம் சென்ட்ரலைஸ்டு சிஸ்டத்துக்குள்ள இருந்தோம். சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம்னா ஒருத்தர் கண்ட்ரோல்ல ஒரு 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 பிசினஸ் வந்து இயங்கிக்கிட்டு இருந்தது. இது வந்து இப்ப வரைக்கும் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா இனி வரும் காலங்கள்ல ஒருத்தர் கண்ட்ரோல்ல இருக்காது பிசினஸ் மட்டும் இல்ல, ஜாப் கூட வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அண்ட் டீசென்ட்ரலைஸ்டு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணாங்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து மேபி உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கலாம், இல்ல பெரிய அளவுல கேள்விப்படாம இருந்திருக்கலாம். பட் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இது இந்த டெக்னாலஜிக்குள்ள நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், போய்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த டீசென்ட்ரலைஸ்ட்ல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சேம் பிளாக் செயின் டெக்னாலஜில இருக்கிற ஏன்னா இது வந்து இந்த டீசென்ட்ரலைஸ்டே வந்து பிளாக் செயின் டெக்னாலஜிக்கு உள்ளதான் ரன் ஆகுது. பட் இந்த டீசென்ட்ரலைஸ்ட் அப்படிங்கிறது என்ன, ஒரு ப்ரீ கோடட் ப்ரோக்ராம் ஆல்ரெடி நமக்கு என்னென்ன வேணும், எப்படி வேணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி டிசைன் பண்ணிட்டாங்கன்னா இதை எந்த ஒரு ஹியூமனும் வந்து இதை வந்து என்ன பண்ண முடியாது, ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. லைக் உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை ஒரு ஓனர் உட்காந்து ஆப்ரேட் பண்ணணுங்கிறது கிடையாது, ஒரு பின்னாடி ஒரு அட்மின் டீம் இருக்கணுங்கிறது கிடையாது, ஒரு அக்கௌண்ட்ஸ் டீம் இருக்கணுங்கிறது தேவையில்ல, ஒரு ஹெச்ஆர் டீம் இருக்கணுங்கிறது தேவையில்ல, ஒரு மார்க்கெட்டிங் டீம் இருக்கணுங்கிறது தேவையில்ல. இதெல்லாம் இல்லாமலே ஒரு பிசினஸ் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறது டீசென்ட்ரலைஸ்ட்ல தான். சரிங்களா? ஸோ இது நமக்கு நம்புறதுக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்படி எல்லாம் நடக்குமா? ஒரு ஓனர் இல்லாம, ஒரு அட்மின் டீம் இல்லாம, ஒரு ஹெச்ஆர், ஒரு மேனேஜ்மெண்ட் எதுவுமே இல்லாம எப்படி ஒரு பிசினஸ் ரன் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்படி ரன் ஆகுதா அப்படின்னா எஸ், ரன் ஆயிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட பிசினஸ் தான் நம்ம பண்றோம். ஸோ இதுல வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நார்மல் பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓனர் இருந்தாருன்னா அவருடைய மைண்ட் செட் மாறிச்சுன்னா உள்ள இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போயிடுவாரு, மக்களுடைய பணத்தை எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்ல அந்த அட்மின்ல இருக்கிற ஒரு பர்சன் சரியில்லாத பர்சனா இருந்தா மக்களுடைய பணத்தை மிஸ்பிஹேவியர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஹெச்ஆர் சரியில்லைன்னா அந்த கம்பெனி வளர்ச்சி தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஒரு ஹியூமன் பண்ற ஒரு எரர் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியை பெரிய விதத்துல பாதிக்கும். ஆனா இந்த டீசென்ட்ரலைஸ்ட்ல ஆல்ரெடி எல்லாத்தையுமே ப்ரீ பிளான் பண்ணி அதை வந்து ட்ரையல் அண்ட் ஸோ அப்படி வரும்போது இங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய அளவு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட் பிசினஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இது வந்து இதுல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் அப்படின்னா பணம் இருக்கும். நம்மளும் ஒரு பணத்தை ஹேண்டில் பண்ண போறோம். அதுல வந்து பணம் என்ன பணம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ எவல்யூஷன் ஆஃப் மணி, பணம் எப்படி, பண பரிமாற்றம் எப்படி நடந்திருக்குது, பணம் எப்படி வந்து உருமாறி வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நம்மளுடைய தாத்தாவோட தாத்தா காலத்துல பேட்டர் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு தற்சார்பு பொருளாதாரம், பண்டமாற்று முறை இருந்தது. அந்த பண்டமாற்று முறை ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருள் வாங்குவாங்க, ஆடை கொடுத்து மாடை வாங்குவாங்க, மாடை கொடுத்து ஆடு வாங்குவாங்க, கோழி வாங்குவாங்க, அரிசியை கொடுத்து பருப்பு வாங்குவாங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி தங்களுக்குள்ள இருக்கிறத ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, அப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் வந்து பேட்டர் சிஸ்டம். அதுக்கப்புறம் ஒரு மன்னர் காலங்கள் வந்தது, கோல்டை வச்சு அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கோல்டெல்லாம் இல்லாம மெட்டல் காயினை நிறைய உருவாக்குனாங்க கவர்மெண்ட். அந்த மெட்டல் காயினை எடுத்துட்டு போறது ரொம்ப சிரமமா இருக்கும், வெயிட்டா இருக்குங்கிறனால ஒரு பேப்பர் கரன்சியை கொண்டு வந்தாங்க. பேப்பர் கரன்சி கூட நிறைய எடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக அதை ஒரே கார்டுக்குள்ள வச்சு கார்டு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க, பிளாஸ்டிக் கார்டு சிஸ்டம். இப்போ பிளாஸ்டிக் கார்டுலயே நிறைய பேங்க்குக்கு நிறைய கார்டு இருக்கிறனால எல்லாத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி டிஜிட்டல் கரன்சி, யூபிஐ, லைக் ஜிபே, போன்பே இதெல்லாம் கொண்டு வந்தாங்க ஒரு போனுக்குள்ள. அதை விடையும் அடுத்து இப்ப என்ன கொண்டு வந்திருக்காங்க, கிரிப்டோ கரன்சி கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிஜிட்டல் கரன்சிக்கும் கிரிப்டோ கரன்சிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, டிஜிட்டல் கரன்சியை ஒரு உள்ளூருக்குள்ள மட்டும்தான் உள்நாட்டுக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், இந்தியால மட்டும் யூஸ் பண்ண முடியும்.
இங்க மட்டும் தான் டிரான்சாக்ஷன் பண்ணும். இங்க இருந்துகிட்டு நம்மளுடைய ஜிபே வச்சு இன்னொரு கண்ட்ரில டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஆனா அதே நேரத்துல கிரிப்டோ கரன்சியை உலகம் முழுக்க டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அதுதான் கிரிப்டோ. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எல்லா நாடுகளையும் பறந்து விரிந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அந்த கரன்சியை ஹேண்டில் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கும். நிறைய பேர் பார்த்திருப்போம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அந்த கரன்சியை மாத்துவாங்க. அது ஒரு பெரிய வேலை. அது உள்ள ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் ஃபீஸ், பெரிய ஃபண்ட் வந்து தேவையில்லாம செலவாகும். நம்ம இன்னொரு நாட்டுக்கு போனாலும் சரி, அங்க இருந்து இங்க வந்தாலும் சரி. பட் இந்த கிரிப்டோ கரன்சில அந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப 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 மினிமம் சார்ஜஸ் தான். சரிங்களா? உதாரணத்துக்கு நம்ம ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போறோம். ஒரு 100 ரூபாவ டிரான்சாக்ஷன் பண்றோம்னா, மினிமம் ஒரு 4 to 5% வரும் அந்த இதுல. ஆனா இங்க அப்படி இல்ல. நீங்க எவ்வளவு பெரிய அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் ₹1 இருந்து ₹2 உள்ள தான் டிரான்சாக்ஷன் ஃபீஸ். யோசிச்சு பாருங்க. 1 கோடிய டிரான்சாக்ஷன் பண்ணலாம். இப்போ 1 கோடிய நீங்க ₹1 கோடி ஒர்த்துள்ள ஒரு நம்மளுடைய பிசிக்கல் கரன்சி இருக்கு இல்லையா? அத நீங்க ஒரு எக்ஸ்சேஞ்சில போய் பண்ணீங்கன்னா, மினிமம் 2 to 3%, 4% சார்ஜ் பண்ணுவாங்க. ₹1 கோடி என்னாச்சு? 4 lakhs நீங்க வந்து சார்ஜஸ் கொடுக்கணும். ஓகே. மினிமம் ஒரு 2% இருக்கும். ₹2,00,000 கொடுக்கணும். ஆனா இங்க அதே ₹1 கோடி டிரான்சாக்ஷன் நீங்க பண்ணீங்கன்னா, ₹2 கொடுத்தா போதும். ₹2 அதிகபட்சம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இப்ப மக்கள் எதை எடுத்துப்பாங்க? அதனாலதான் இந்த கிரிப்டோ கரன்சி வளர்ந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இதுக்கு பின்னாடி சொல்லுவாங்க, கிரிப்டோ கரன்சியா? அதுவா? அது எதுக்கு அப்படின்ட்டு. நீங்க இத பத்தி எல்லாம் நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா, கிரிப்டோ கரன்சி தான் நெக்ஸ்ட் வேர்ல்டுங்கிறத புரிஞ்சுப்பீங்க. அத புரிஞ்சுக்கிட்டனால தான் இங்க உட்கார்ந்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இத வந்து தவறான வழியில நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்காம, தெரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்க. பட் இதுல நிறைய யூஸ் இருக்குது. சோ இத தவிர்க்க முடியாது. எப்படி ஏற்கனவே நிறைய ஒரு சிஸ்டம் நம்ம கடந்து வந்திருக்கிறோமோ, அது மாதிரி இன்னைக்கு டிஜிட்டல் நம்மளுடைய பணத்துல இருந்து இன்னைக்கு கிரிப்டோ கரன்சிக்குள்ள வந்து தான் ஆகணும். சரிங்களா? இது மாற்றம் தான். இது நடந்து தான் ஆகும். சோ அப்போ நம்ம இதுக்குள்ள பண்ணக்கூடிய வியாபாரமும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதனால ஒரு ஒரு கரன்சி புதுசா வரும்போது அதுக்குள்ள நம்ம இருந்தோம் அப்படின்னா, அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா பெரிய அளவுல என்ன பண்ண முடியும்? வருமானம் பண்ண முடியும். சோ இதுதான் ரைட் டைம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேருக்கு தெரியும். நம்ம ஒரு கேஷ்லெஸ் சொசைட்டிக்குள்ள என்டர் ஆகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? சோ நம்ம கடைசியா பார்த்த தலைமுறை, பணத்தை கடைசியா பார்த்த தலைமுறை நம்மளா தான் இருப்போம். சரிங்களா? இதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன்லாம் வந்து இந்த பேப்பர் மணி இப்படி எல்லாம் இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா, அவங்களாம் நம்ப மாட்டாங்க. எப்படி நம்ம வந்து தற்சார்பு பொருளாதாரம் நம்ம பார்த்திருக்கிறோமா? பேட்டர் சிஸ்டம் பார்த்திருக்கிறோமா? இல்ல. இல்ல மன்னர் காலத்துல வந்து தங்க நாணயங்களை கொடுத்து பண்ணதை நம்ம பார்த்திருக்கிறோமா? இல்ல. அது மாதிரி நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன் இதெல்லாம் சொன்னா நம்ப மாட்டாங்க. பார்த்துப்பாங்க அவ்வளவுதான். யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வெளியே போகும்போது போனை மட்டும் தான் எடுத்துட்டு போறோம். கரெக்ட்டுங்களா? பணம்லாம் எடுத்துட்டு போறது இல்ல. அப்போ ஒரு கேஷ்லெஸ் சொசைட்டிக்குள்ள தான் வரும். அதே மாதிரி தான் கிரிப்டோ கரன்சியும் நமக்கு வெகு தூரம் இல்ல. அதுக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கிறோம். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கரன்சி இருக்குது. கிரிப்டோ கரன்சிங்கும் போது நிறைய கரன்சி இருக்கு. அந்த நிறைய கரன்சில நாம வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா, ஒரு 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 சிறப்பான கரன்சிகளை பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது பிட்காயின், எத்திரியம், சொலானா, பிஎன்பி, எக்ஸ்ஆர்பி, டிஆர்எக்ஸ், ஏடிஏ, லிங்க் அப்படின்னு நிறைய கரன்சி இருக்கு. மோர் தேன் 2 lakhs கரன்சி இருக்குது. 2,00,000 கரன்சிக்கு மேல இருக்குது. பட் அவ்வளோ இருந்தாலும் இந்த நம்பர் 1 இடத்துல இருக்கிறது பிட்காயின். பிட்காயின் தான் மதர் ஆஃப் காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த இடத்துல 2வது இடத்துல எத்திரியம் இருக்குது. பிட்காயின் தான் உருவாக்கப்பட்டது. சத்தோஷி நாக்கமோட்டோ அப்படிங்கிறவர் அதை உருவாக்குனாரு. இதை தொடங்கும் போது $1 லெஸ் தேன் $1 தான். அன்னைக்கு நம்ம கிட்ட வந்து யாராவது சொல்லியிருந்தா நம்ம வாங்கியிருப்போமா? எப்படி நம்ம எல்லாம் எனக்கு தெரியும்னு நம்ம இருந்தோமோ அது மாதிரிதான் இப்பவும் இருந்திருப்போம். ஓகேவா? அதனால பிட்காயின் அந்த $1 வரும்போது நம்ம நார்மலா இந்தியால எல்லாம் வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா $40 $50 இந்தியால வந்தது. யாரும் பெருசா வாங்கல. பட் பெரிய இன்வெஸ்டர் வாங்கினாங்க. டாடா பிர்லா, ஸோ அந்த மாதிரியான பெரிய ஆளுங்கெல்லாம் வாங்கினாங்க. பட் நம்ம வாங்கல. ஏன்னா நமக்கு அதை பத்தியான அறிவு இல்லை. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது. நம்மளால வாங்க முடியுமானா முடியாது. ஏன்னா ஒரு காயின் $64,000 போயிட்டு இருக்குது. சரிங்களா? 64 லட்ச ரூபாய் போகுது. ஒரு காயின் வாங்க முடியாது. அதுவே ஒரு ஒரு 5, 6 வருஷம், 7 வருஷத்துக்கு முன்னாடி எத்திரியம்ங்கிற ஒரு காயின் ஒரு லெஸ் தேன் ஒரு $10 இருந்து ஒரு $100 டிராவல் ஆயிட்டு இருந்தது. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 5 to 6 இயர்ஸ் முன்னாடி நாங்க அந்த எத்திரியம் அப்படிங்கிற கரன்சில தான் வந்து ஒன் ஆஃப் த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். அன்னைக்கு நிறைய பேர்ட்ட சொல்லும்போது அன்னைக்கு நிறைய பேர் ஏத்துக்கல. இது ஏமாத்திருவாங்க. இத கவர்ன்மெண்ட் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் இல்லீகல் அப்படின்லாம் சொன்னாங்க. எப்போ? 6 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பவும் பேப்பர்ல நியூஸ் வரும். யூடியூப்ல போனீங்கன்னா எல்லாம் நெகட்டிவா இருக்கும். அன்னைக்கே இருந்தது. பட் நாங்க நம்பிக்கையோட இதை பண்ணோம். காரணம் என்னன்னா இதுதான் எதிர்காலம். ஒரு புதுசா ஒரு விஷயம் வரும்போது மக்கள் எதிர்ப்பாங்க. அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா அது நடந்தே தீரும். உதாரணத்துக்கு வாட்டர் பாட்டில். தண்ணியை காசு கொடுத்து வாங்குவோம்னு நம்ம நினைச்சிருந்தோமா?
இன்னைக்கு உள்ள குழந்தைகளுக்கு தண்ணினா காசு கொடுத்து தான் வாங்கணும்னு தெரியுது. பட் ஒரு 1980ஸ்க்கு முன்னாடி இருக்கிறவங்க, 90ஸ்க்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தண்ணி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது மாதிரி தான் இது. வேற வழி இல்லை, இதுல நம்ம டிராவல் பண்ணி தான் ஆகணும். ஸோ எத்திரியமும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் அப்போ ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி பண்ணும்போது ஒரு $50-100 இருந்தது. இன்னைக்கு அரௌண்ட் $2000 இருக்கு. ஸோ அதை பண்ண முடியுமான்னு அதுவும் பண்ண முடியாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கரன்சி இருந்தாலும் ஒன் ஆஃப் த ஒரு சூப்பர் பெனிஃபிட் உள்ள ஒரு கரன்சி கிசான் ப்ரோ அப்படிங்கிற ஒரு கரன்சி. ஏன் இது ஒரு சூப்பர் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, எல்லா கரன்சியை கிரியேட் பண்ணவங்களும் அதோடைய ஃபவுண்டரும் எங்க இருப்பாங்க அப்படின்னா மற்ற நாடுகள்ல இருப்பாங்க. உதாரணத்துக்கு பிட்காயினோட ஃபவுண்டர் யாருன்னு தெரியாது. எத்திரியம் ஃபவுண்டர் வந்து இட்ஸ் யூஎஸ்ல இருக்காப்ல விட்டாலிக் புட்டின் அப்படின்ட்டு. சொலானா ஃபவுண்டர் வேற கண்ட்ரி. பிஎன்பி ஃபவுண்டர் லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துபாயில் இருக்கிறாரு, ஜிசட் அப்படின்ட்டு. எக்ஸ்ஆர்பி இன்னைக்கு அவங்களும் யூஎஸ். ட்ரான் வந்து ஆல்மோஸ்ட் சைனா. ஓகேவா. ஏடிஏ லிங்க் இதெல்லாம் அதர் கண்ட்ரியில் உள்ளவங்க. பட் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஃபவுண்டர் இன்னைக்கு ஒரு கரன்சியை கிரியேட் பண்ணியிருக்காரு, அதுதான் கிசான். அது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா விவசாயிகளின் நலனுக்காக, விவசாயிகளையும் கஸ்டமரையும் கனெக்ட் பண்ணுங்கிறதுக்காக. ஒரு மிடில் மேனை அவாய்ட் பண்ணி 2 பேரையும் கனெக்ட் பண்ணா அதன் மூலமா விவசாயிகளும் ஃபார்மர்ஸும் பெனிஃபிட் அடைவாங்க, கஸ்டமர்ஸ்க்கும் நிறைய பெனிஃபிட் கிடைக்குங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் ஒரு கிசான் ப்ரோ அப்படிங்கிற காயின். சரிங்களா. ஸோ இவங்க வந்து கிசான் அப்படிங்கிற காயினை 2020 வந்து லான்ச் பண்ணாங்க. சக்சஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு இந்த கம்பெனி கடந்த 6 வருஷமா இந்த ப்ராஜெக்டை வந்து கிசான்ங்கிற ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு அட்வான்ஸ்டு காயின் தான் கிசான் ப்ரோ. ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா. ஸோ இதுதான் கிசான் ப்ரோ ஃபார்மர் வெல்ஃபேர் கிரிப்டோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்பவரிங் ஃபார்மர்ஸ், சப்போர்ட்டிங் ஃபார்மரிங் கம்யூனிட்டிஸ், டீசென்ட்ரலைஸ் ஃபார் எ பெட்டர் வேர்ல்ட், கம்யூனிட்டி டிரைவன். ஸோ இது ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டி, ஒரு குழுவை, ஒரு மக்களை வந்து கனெக்ட் பண்றது மூலமா ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னுட்டு மிஸ்டர் சதீஷ் சங்வான் ஃபவுண்டர் அவர் தான் நினைச்சாரு. ஸோ 2019 ஒரு ஃபார்மர் ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடந்தது. அதுல அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்து இன்னைக்கு ஃபார்மர்ஸ் கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய ஒரு நலனுக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்ட்டு தான் இன்னைக்கு இந்த பிளாக் செயினை கையில் எடுத்து அதுல கிரிப்டோ கரன்சி மூலமா இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த கிசான் ப்ரோ அப்படிங்கிறது மொத்தமே 6,30,000 காயின் தான். டோட்டலாவே அவ்வளவுதான். ஸோ இதுக்கு மற்ற கரன்சி எல்லாம் கோடி கணக்கில் கரன்சி இருக்கும். பட் இங்க ரொம்ப கம்மிங்கிறனால இதோடைய growth பிரைஸ் எல்லாமே ரொம்ப வேகமா ஏற போகுது. வேகமா இதோடைய growth இருக்க போகுது. ஓகேங்களா. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த கரன்சியை லான்ச் பண்ணதே ஜூலை மாசம் 5ஆம் தேதி. கடந்த மாசம் 5ஆம் தேதி. இன்னைக்கு கரெக்டா ஒரு மாசம் இருக்கு. இந்த கரன்சியை லான்ச் பண்ணும்போது $4 லான்ச் பண்ணாங்க. இன்னைக்கு இந்த கரன்சியோட பிரைஸ் அரௌண்ட் $92 மேல இருக்குது. ஒரு மாதத்துல ஆல்மோஸ்ட் 2200% growthல இருக்குது. ஓகேவா. ஒரு இந்தியன் கரன்சி. காரணம் என்னன்னா இதுல இருக்கிற நிறைய இந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம், நிறைய பெனிஃபிட் வந்து நிறைய இருக்குது. அதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா. ஸோ இந்த காயின் நமக்கு, இந்த கரன்சி மூலமா நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு லாபம், ஒரு பணம் சம்பாதிக்க போறோம். ஒரு பெரிய ஒரு டிஜிட்டல் அசெட்டை நம்ம கிரியேட் பண்ண போறோம். சரிங்களா. ஸோ அதுதான் பார்க்க போறோம். ஸோ இது ஒன் ஆஃப் த ரிச் கிரவுட் அப்படிங்கிற ப்ரோக்ராம். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மளுடைய கிசான் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து கடந்த 2020 இருந்து இருக்குது. அதுல 2024 ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க, ரிச் கிரவுட் அப்படிங்கிற ப்ரோக்ராம். இதுல தான் நாங்க கனெக்ட் ஆனது. ரிச் கிரவுட் அப்படிங்கிறது ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளை ரிச் பீப்புளா மாத்தணுங்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு கம்யூனிட்டி. ஸோ இந்த கம்யூனிட்டி மூலமா நாங்க கனெக்ட் ஆகி இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கிசான் ப்ரோ அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை பண்ணிட்டு இருக்கிறோம். கிசான் ப்ரோ இஸ் 100% டீசென்ட்ரலைஸ்ட். இன்னைக்கு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க டீசென்ட்ரலைஸ்டுங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. பட் அது நிச்சயமா இருக்காது. 99% அது இருக்காது. சரிங்களா. பட் இட்ஸ் 100% டீசென்ட்ரலைஸ்டு. ஸோ அதுக்கான எல்லா வெரிஃபிகேஷன், ஆடிட் கோட் எல்லாமே இருக்குது. ப்ராப்பரா இது வந்து ரன் ஆகும். ஸோ இதுல வந்து யாரையும் ஏமாற்ற முடியாது, ஏமாறவும் முடியாது. ஸோ அதை பத்தியான ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். For more than 6 years, KSN has been built on trust, vision, and a growing community. Today, that trusted foundation evolves into something greater. Decentralization means no single authority. Every participant has a voice. A stronger ecosystem is built by people, not by one central authority. For more than 6 years, KS has been built on trust, vision, and a growing community. Built on years of trust, driven by community, now entering a new era of decentralization.
Welcome to Kisan Pro. The future doesn't belong to one institution. It belongs to everyone who helps build it. Trust isn't built overnight. It's earned through consistency, commitment, and the people who believe in your vision. Every strong future begins with a strong foundation. KSN laid that foundation. Kisan Pro builds the next chapter. From the fields that feed the world to the technology shaping tomorrow, one vision continues to grow. This is KSN. This is Kisan Pro. பார்த்துருப்பீங்க. ஒரு 6 இயர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கிறது ஒரு சிங்கிள் மேன் அத்தாரிட்டியில இல்ல, இது மல்டிபிள். இது வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது, அந்த ஓனருடைய கண்ட்ரோல்ல கிடையாது. அவர் வந்து ஒரு கிசான் அப்படிங்கிறதுடைய ஃபவுண்டர். பட் கிசான் ப்ரோக்கு அவர் ஃபவுண்டர் கிடையாது, இஸ் ஏ கிரியேட்டர். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் டேக்கர் கேஎஸ்என் ப்ரோ அப்படிங்கிற பேர்ல இருக்கும். இது என்ன பிளாக் செயின்ல ரன் ஆகுதுன்னா, இந்த வேர்ல்டுலே பெஸ்ட் பிளாக் செயின் பிஎஸ்சி ஸ்கேன்ங்கிற ஒரு பிளாக் செயின். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பப்ளிக் செயின் ஃபர்ஸ்ட். ஸோ பப்ளிக் செயின் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இது நிறைய பேர் பிளாக் செயின் அப்படிங்கிறதுல நிறைய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் பப்ளிக் செயின் அப்படிங்கிறது பிஎஸ்சி ஸ்கேன் இஸ் த பப்ளிக் செயின். நிறைய செயின் வந்து பிரைவேட் செயின்ல இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆல்ரெடி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைவேட் செயினை எப்போ வேணாலும் நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அந்த பிரைவேட் செயின்ல இருக்கிற டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற டிரான்சாக்ஷன்லாம் யாருக்கும் தெரியாது, யாரு கவர்மெண்ட் கூட கண்டுபிடிக்க முடியாது. அதனால அது வந்து ஸ்டாப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பப்ளிக் செயின் அப்படி கிடையாது. ஸோ எல்லாமே டிரான்ஸ்பரன்சி, எல்லாத்தையுமே ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம வந்து ஒரு பப்ளிக் பிளாக் செயின்ல இருக்கும். இதுல என்ன அட்வான்டேஜ்னா எல்லாமே வந்து டிரான்சாக்ஷன் எல்லாமே ப்ராப்பரா இருக்கும். யாரையும் ஏமாற்ற முடியாது. அதுதான் இதுல இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு அட்வான்டேஜ். சரிங்களா? ஸோ இது வந்து மொத்தமே 6,30,000 காயின் தான் இருக்குது. ஸோ அதனாலதான் இதனுடைய பிரைஸ் ரொம்ப அதிக அளவில் இருக்கு. இதுல பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஒரு வருமான வாய்ப்பு இருக்கு. அதை தான் பார்க்க போறோம். இதுல வருமானம் பண்றது எப்படின்னா, நம்ம இதுல ஒரு சின்ன முதலீடு மூலமா இதுல ஒரு பெரிய வருமானம் பண்ண முடியும். இதுல வந்து முதல் வருமானம் ஆர்டபிள்யூபி அப்படிங்கிற ஒரு இன்கம் இருக்குது. ஆர்டபிள்யூபிங்கிறது நம்ம பண்ற ஒரு முதலீடு, அதுக்கு ரிட்டர்ன் வித் பிரின்சிபல் அப்படிங்கிற பேரு. நம்ம இன்வெஸ்ட் பண்றது முதலீடும் அதுக்கான ரிட்டர்னும் வந்து சேர்த்து கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? ஸோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வித் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க என்னவா இருக்கு அப்படின்னா, ஸோ ஒரு டெய்லி பேஸ் ரிட்டர்னை நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல நடக்கக்கூடிய ஒரு ப்ராஃபிட்ல நமக்கு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு எல்லாரும் கேட்பீங்க, இந்த பிசினஸ்ல என்ன அப்படிங்கிறது எல்லாரும் கேட்கறது என்ன அப்படின்னா, இதுல ரொம்ப முக்கியமா வந்து கேட்கக்கூடியது 1 மினிட். ஹலோ, ஓகே. ஸோ இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லாரும் கேட்கறது இதுல வருமானம் நமக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாரும் கேட்பாங்க. எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். இதுல நான் ஒரு சின்ன முதலீடு பண்றேன், எப்படி எனக்கு மாதம் வருமானம் வரும் இல்ல டெய்லி வரும் அப்படின்னா, ஸோ இந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நிறைய பிசினஸ்ல நான் வந்து ட்ரேட்ல போட்டு எடுத்து தரேன். நிறைய இந்த ஆடு வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம், மரம் வளர்க்குறோம், இல்ல கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல பண்றோம், இல்ல துபாய் எண்ணெய் கிணறுல போட்டு நாங்க எடுத்து தரோம். இப்படி எல்லாம் கிடையாது. இந்த பணத்தை எங்கேயும் யாரும் எடுத்து கொண்டு போய் போட முடியாது. இந்த பணம் உங்களுடைய வேலட்டோட கனெக்ட் ஆகி உங்ககிட்ட தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த பணம் வேலட்ல கனெக்ட் ஆகி உங்ககிட்ட தான் இருக்கும். இந்த பணத்தை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த ஃபவுண்டர் சதி சங்வானோ, ஓகே, அவர் கிரியேட்டர், இல்ல நானோ, இல்ல உங்களுடைய சீனியரோ இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த பணம் முழுக்க ஒரு பர்டிகுலர் ஒரு லாக்டு வேலட்ல தான் இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகும். நிறைய பேர் இதை வாங்கும்போது இதனுடைய மதிப்பு அதிகரிக்கிறதுனால ஒரு லாபம் கிடைக்கும். ஓகேவா? உதாரணத்துக்கு இன்னைக்கு 4 ரூபாயில வந்த காயின் இன்னைக்கு வந்து 92 ரூபாய் விற்குது அப்படின்னா, இதுல வந்து ஒரு 2200% growth இருக்கு. இந்த 2200% growth நம்ம கிட்ட கொடுக்கல. ஸோ நமக்கு என்ன கிடைக்குமோ ஒரு மாதத்துக்கு ஒரு 12%ல இருந்து ஒரு 21% வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது யார் கொடுப்பாங்கன்னா, யாரும் ஒரு ஓனர் கொடுக்க மாட்டாங்க. இந்த சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணும். இது எப்படி கொடுக்குன்னா, வாரம் மாதம் அப்படிலாம் கிடையாது. எவரி மைக்ரோ செகண்ட் அது ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த இன்கம் நம்ம என்ன பண்ணிப்போம், யூஸ் பண்ணிக்கலாம். 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த ரிட்டர்ன் வித் பிரின்சிபல் இருக்கும். ஸோ இது வந்து முழுக்க யாருடைய கண்ட்ரோல்லையும் இருக்காது. இங்க ஓனர் அப்படிங்கிறவங்க நாம தான். சரிங்களா? ஸோ பணம் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ற ஒரு முதலீடுக்கு நமக்கு ஒரு ரெகுலர் இன்கம் கிடைக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டபிள்யூபி இன்கம்ங்கிறது இன்வெஸ்டர்,
உதாரணத்துக்கு வேற ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, டைம் இருக்காது. வேற ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, டைம் இருக்காது. அவங்க ஒரு சின்ன முதலீடு இதுல போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைச்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதை பிசினஸா பண்றவங்க, எனக்கு நான் ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற வேலையில எனக்கு போதுமான வருமானம் இல்லை, எனக்கு நிறைய டைம் இருக்குது, என்னுடைய பிசினஸ் எனக்கு பெரிய அளவுல கம்ஃபர்டபுளா இல்லை அப்படிங்கிறவங்க எல்லாம் இதை பிசினஸா கூட பண்ணலாம். சரிங்களா? அப்படி பண்றவங்களுக்கு டைரக்ட் இன்கம், அப்ளைன் இன்கம், லெவல் இன்கம், ரேங்க் போனஸ் அப்படிங்கிற ஒரு 4 விதமான இன்கம் இருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு இன்கம், அதுதான் ரிட்டர்ன் வித் பிரின்சிபல் அப்படிங்கிற இன்கம் இருக்கு. இப்போ வருமானத்தை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இதுல பேக்கேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுல பேக்கேஜ் அப்படின்னுட்டா மினிமம் நம்ம இதுல வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு $100 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் மினிமம். மேக்ஸிமம் $10,000 வரைக்கும் பண்ணலாம் இது ஒரு நாளைக்கு. நீங்க டெய்லி வேணா கூட $100 பண்ணலாம், இல்ல டெய்லி வேணா கூட $10,000 இதுல பண்ணிக்கலாம். ஏன்னா பணம் இங்க பர்டிகுலர் வேலெட்டுக்குள்ள தான் இருக்கும், வேற யாருக்கிட்டையும் போகாது. டெய்லி ஆர்டபிள்யூபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது டெய்லி ஆர்டபிள்யூபிங்கிறது இன்வெஸ்டருக்கு 0.4%, இதை பிசினஸா பண்ற பிசினஸ் பார்ட்னர்ஸுக்கு 0.5ல இருந்து 0.5, 0.6, 0.7 வரைக்கும் இருக்குது. இதுல நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம ஒரு $100 இன்வெஸ்ட் பண்றோம்னா நியர்லி ஒரு 21 மந்த்ஸுக்குள்ள நமக்கு 2.5 மடங்கு $250 வரைக்கும் நமக்கு கிடைக்கும். அதுவே ஒர்க் பண்றோம் அப்படின்னா இன்னும் ஒரு 2.5 டைம்ஸ், இன்னும் ஒரு $250 அதிகமா கிடைக்கும். அது ஒர்க்கிங் இன்கம்ல இருந்து நமக்கு கிடைக்கும். மொத்தமா பிசினஸ் பண்றவங்களுக்கு 5 மடங்கும், இன்வெஸ்டர்ஸ்க்கு 2.5 மடங்கு நமக்கு இன்கம் கிடைக்கும். இது வந்து ஒரு டெய்லி க்ரோத் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்னா கிடைக்கும். இதுதான் பேக்கேஜோடையது. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் ரிட்டர்ன் வித் பிரின்சிபல், இது ஃபார் ஒன்லி இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்டர்ஸ்க்கு 0.4% டெய்லி கிடைக்கும், பிசினஸ் பார்ட்னருக்கு 0.5 to 0.7 வரைக்கும் கிடைக்கும். சரிங்களா? இது முதல் இன்கம். அடுத்த இன்கம் டைரக்ட் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நம்ம மூலமா இந்த பிசினஸ்ல யார் இன்வெஸ்ட் பண்ணாலும் நமக்கு அதுல 5% டைரக்ட் இன்கம் அப்படிங்கிற ஒன்று கிடைக்கும். இது வந்து ஒவ்வொரு முறையும் அவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுல 5%, ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இல்ல, அவங்க எப்போ பண்ணாலும் அதுல 5% நமக்கு கிடைக்கும். அந்த இன்கம் இன்ஸ்டன்டா வரும், நம்மளுடைய அக்கௌண்ட்ல வரும். 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்து டைரக்ட் இன்கம். இதன் மூலமா இன்னைக்கு நிறைய பேர் நிறைய இன்கம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பூஸ்டர் இன்கம்ங்கிற ஒரு இன்கம் இருக்கு. இது வந்து பர்டிகுலர்லி வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் பிசினஸ் பார்ட்னருக்கு. சரிங்களா? பிசினஸ் பார்ட்னருக்கு தான் இந்த இன்கம், இன்வெஸ்டருக்கு இது கிடையாது. பிசினஸ் பார்ட்னருங்கிறவர் அவர் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள, உதாரணத்துக்கு ஒரு $1,000 அவருடைய டைரக்ட்ல பிசினஸ் எடுத்தாருன்னா 0.5% கிடைக்கும். ஒரு $5,000 அவர் டைரக்ட் பிசினஸ் பண்ணாருன்னா 0.6 கிடைக்கும். ஒரு $10,000 பண்ணாருன்னா 0.7 வந்து டெய்லி ரிட்டர்னா நமக்கு கிடைக்கும். இது ஒன்லி ஃபார் பிசினஸ் பார்ட்னருக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்தது அப்ளைன் இன்கம் அப்படிங்கிறது, இதுவும் வந்து முழுக்க முழுக்க பிசினஸ் பார்ட்னர், பிசினஸ் பண்றவங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு நம்ம பண்ற ஒரு பிசினஸ் மூலமா நம்ம ஒரு செல்ஃபா ஒரு $2,500 பண்ணி நம்மளுடைய டைரக்ட்ல ஒரு 5 பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து அவங்களும் சம்பாதிக்க வச்சோம் அப்படின்னா நமக்கு அப்ளைன் அப்படிங்கிற இன்கம் கிடைக்கும், நம்மளுடைய சீனியர்ட்ட இருந்து கிடைக்கும். பொதுவா எல்லா பிசினஸ்லயும் கீழே நம்ம ரெஃபர் பண்றவங்க கிட்ட இருந்து தான் கிடைக்கும். ஆனா இங்க நம்மளை யார் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களோ, உங்களை யார் இந்த ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ணாங்களோ அவருடைய வருமானத்துல இருந்து உங்களுக்கு 5%, அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர்கிட்ட இருந்து 3%, அவருக்கு மேல இருக்கிறவர்கிட்ட இருந்து 2% அப்படின்னு மொத்தத்துல ஒரு 10% இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் அப்ளைன் இன்கம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அடுத்தது லெவல் இன்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு. லெவல் இன்கம்ங்கிறது உங்களுடைய டீம், நீங்க ஒரு டீம் பில்ட் பண்ணும்போது உங்க டீமுக்குள்ள நீங்க டைரக்டர் ரெஃபர் பண்ற ஒவ்வொருத்தர் இருந்தும் 15% அவங்களுடைய ஆர்டபிள்யூபி இன்கம்ல கிடைக்கும். அப்புறம் 5%, 1%, 3% ஒரு 50 லெவல் வரைக்கும் இதுல ஒரு இன்கம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய இன்கம் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரும் நமக்கு உட்காந்து கொடுக்கறதெல்லாம் இல்லை, இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா ஆட்டோமேட்டடா இது நமக்கு ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது ரேங்க் போனஸ் அப்படிங்கிற ஒரு இன்கம் இருக்கு. இந்த ரேங்க் போனஸ் வந்து பேஸ்டா நம்மளுடைய டீம் பிசினஸை பேஸ் பண்ணி நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இது வந்து போனஸ் அப்படின்றத இது ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டியா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒரு லெவல்ல ஒரு வால்யூமை நம்ம ரீச் பண்ணும்போது டிஃபால்ட்டா சிஸ்டம் என்ன பண்றோம், அதை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு போனஸும் நமக்கு இதுல இருக்குது. இதுல வந்து பேமெண்ட் ஆப்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நமக்கு டாலரா, USDT வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். அதை பேங்க்ல வேணா பேங்க்ல எடுத்துக்கலாம், இல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கேஷா கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் வந்து பாத்தீங்கன்னா $1 இருந்ததுன்னா நம்ம வித்ட்ரால் பண்ண முடியும். மேக்சிமம் ஒரு மணி நேரத்துக்கு $10,000 வரைக்கும் வித்ட்ரால் பண்ண முடியும். எவரி 1 hour ஒன்ஸ் வித்ட்ரால் பண்ணிட்டே இருக்கலாம். இதுல பணம் அப்படிங்கிறது எவரி மைக்ரோ செகண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் $1 வந்துச்சு, ஒரு மணி நேரம் ஆத்துல $1 வந்துச்சுன்னா நீங்க வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். இதுல டாக்ஸ் அப்படிங்கிறது 1% டாக்ஸ் பண்றாங்க. இந்த டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்னிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்காக கொடுக்குறாங்க. அது வந்து நமக்கு இந்த பணத்தினுடைய மதிப்பு அதிகரிக்க சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்றது,
இதை எதுல யூஸ் பண்றது அப்படின்னா, இதுக்காக நிறைய நம்மளுடைய போன்ல, ஐபோனா இருக்கட்டும், ஆண்ட்ராய்டா இருக்கட்டும், நிறைய பிளாக் செயின் அப்ளிகேஷன் இருக்குது. இந்த பிளாக் செயின் அப்ளிகேஷன்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பிசினஸ் பண்ணுவோம். பொதுவா வந்து ஒரு காமனா இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது, இந்த மாதிரி ஆப், இந்த மாதிரி வெப்சைட் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா யார்கிட்ட போய் கேட்கறதுன்னுட்டு. ஸோ இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா, இது ஆல்ரெடி ஒரு ஒரு இந்த பிளாக் செயின்ல கனெக்ட் ஆயிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஆப்பை க்ளோஸ் பண்ணாங்கன்னா இன்னொரு ஆப்ல பண்ணிக்கலாம், இன்னொரு ஆப்பை க்ளோஸ் பண்ணா இன்னொன்று பண்ணிக்கலாம். இது மாதிரி மோர் தென் 1000 நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, வேலட்ஸ் இருக்குது, பிளாக் செயின் வேலட். ஒன்று டெலீட் ஆச்சுன்னா இன்னொன்னுல பண்ணிக்கலாம். உங்ககிட்ட அதுக்கான கோடு மட்டும் இருந்தால் போதும். எத்தனை அப்ளிகேஷன் டெலீட் ஆனாலும் நம்ம வேற வேற அப்ளிகேஷன்ல நம்ம இதில் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா இது பிளாக் செயின்ல கனெக்ட் ஆயிருக்கிறது. சரிங்களா? ஸோ இது வந்து சர்வர் மோட்ல ஒருத்தர் கண்ட்ரோல்ல இருக்கிறது கிடையாது. இதை க்ளோஸ் பண்ணலாம் போக முடியாது. சரிங்களா? ஸோ இதுல வந்து நம்ம பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கரன்சி. இந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். சரிங்களா? இப்போ நீங்க வந்தீங்க அப்படின்னா, நிச்சயமா இட்ஸ் ஃபர்ஸ்ட் மந்த். ஒரு மாதம் தான் முடிஞ்சிருக்குது. இன்னைக்கு நீங்க வரும்போது அடுத்த ஒரு 2 வருஷம், 3 வருஷத்துல ஒரு பெரிய ஒரு வருமானம் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கரன்சில தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நீங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. இந்த ஒரு மாதத்துல ஏதாவது ஒரு கரன்சி மோர் தென் 100% மேல growth ஆயிருக்கா? ஒரு மடங்கு growth ஆயிருக்கானா எந்த கரன்சி ஆகாது. பட் நம்மளுடைய கரன்சி மோர் தென் 22 டைம்ஸ் வந்து growth கொடுத்துருக்குது. 22x சொல்லுவோம். 22 மடங்கு growth கொடுத்துருக்கிற ஒரு கரன்சி. ஸோ இப்போ தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் எப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் கிட்ட. ஸோ அது மட்டும் இல்ல, இது வந்து 100% லாக்டு, லிக்விடிட்டி லாக்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய எந்த ப்ராஜெக்டும் இன்னைக்கு கிடையாது. நீங்க நிறைய பிசினஸ் வந்து நிறைய கிரிப்டோல கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் ஏமாந்து போறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா, அதை பத்தியான அறிவு இல்லாம, அதை பத்தியான போதிய நாலேஜ் இல்லாததுனால ஏமாந்து போறாங்க. ஓகேவா? பட் இதெல்லாம் வந்து அந்த ப்ராஜெக்ட்ல இருக்காது. பட் இருக்குன்னு சொன்னா கூட இல்ல, நிறைய பேர் சொல்லுவாங்க இருக்குன்னுட்டு. ஆனா உண்மையா இருக்காது. சரிங்களா? அதை வெரிஃபை பண்ணணும். பட் இங்க இந்த 100% லிக்விடிட்டி லாக் அப்படிங்கிற இருக்குது. இதை வந்து ப்ரூஃப் பண்ண கூட முடியும் நம்மளால. நிறைய கம்பெனியால இதெல்லாம் ப்ரூஃப் பண்ண முடியாது. நம்ம கிட்ட ப்ரூஃப் பண்ண முடியும். நம்மளுடைய பணம் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை வந்து யாரும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. அதை கிரியேட் பண்ண கிரியேட்டர், அதை டெவலப் பண்ண டெவலப்பர், ஓகேவா, ரொம்ப நாலேஜ் இருக்கிற ஹேக்கர்ஸ் யாருமே இது வந்து எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு லாக்ல தான் இது இருக்கும். ஸோ பணம் சேஃபா இருக்கும். அதனால தான் இங்க நிறைய பேர் வந்து இதை பண்றாங்க. இன்னைக்கு ஏன் இவ்வளவு பெரிய growth ஆயிருக்கு அப்படின்னா, இதனுடைய வளர்ச்சி அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் இதுக்குள்ள நிறைய ஃபண்டமெண்டல் இருக்குது. ஒரு நல்ல ஒரு கணக்கு கணிதம் இருக்குது, ஒரு அல்காரிதம் ஃபார்முலா இருக்கு. அதனாலதான் இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த பணம் யாருடைய கட்டுப்பாட்டிலும் கிடையாது. ஏற்கனவே சொன்னேன். ஸோ நான் கஸ்டடி ஃபண்ட்னு சொல்லுவாங்க. இதை வந்து யாரும் உரிமை கொண்டாட முடியாது. இது என்னோட பணம். எது உங்களுடைய பணம்னா, நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய பணம். அதுல உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வருதோ அதுதான் உங்களுடைய பணம். ஸோ மொத்த பணத்துக்கும் இதை கிரியேட் பண்ண ஃபவுண்டரோ யாருமே உரிமை கொண்டாட முடியாது. எந்த கவர்மெண்ட்டும் உரிமை கொண்டாட முடியாது. சரிங்களா? ஸோ காரணம் என்னன்னா, இது ஒரு பிளாக் செயின்ல இருக்கிற ஒரு ஃபண்ட். ஸோ இது உங்களுக்கு வர வேண்டியது உங்களுக்கு வரும், வேலை செஞ்சவங்களுக்கு வர வேண்டியது வேலை செஞ்சவங்களுக்கு வரும். Every great journey begins with a vision. For more than 6 years, KSN has been built on trust in a growing community. Today, that journey enters its next chapter. Welcome to Kisan Pro, a fully decentralized next-generation DeFi ecosystem built for the future. Real decentralization removes central control and gives every participant an equal voice. Built on the trusted KSN ecosystem, Kisan Pro represents the evolution toward complete decentralization. Kisan Pro combines a decentralized ecosystem with token utility, structured participation, reward mechanisms, and blockchain-powered payments. Powered by KSN, Kisan Pro transforms years of trust into a decentralized future driven by innovation. Built on more than 6 years of trust, powered by KSN, fully decentralized. ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, இன்னைக்கு கிரிப்டோ அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியில நிறைய கம்பெனி மோர் தென் 1 year 2 years இருக்கிறது இல்ல. ஒரு சில கம்பெனி ஒரு 5 to 6 years இருக்கிறாங்க, 7 years இருக்கிறாங்க. பட் அவங்க கிட்ட இந்த மாதிரியான ஒரு டீசென்ட்ரலைசேஷன் இருக்கு அப்படின்னா கிடையாது. எதுவுமே கிடையாது. அவங்களுடைய ஒரு ஓன் வேலெட்ல பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு மக்களுடைய பப்ளிக் வேலெட்ல பண்றது இல்ல.
ஸோ நிறைய பேருக்கு இதுக்குள்ள இருக்கிற அந்த அந்த ஃபார்முலாவே தெரியாது. அவங்களுடைய கரன்சி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தப்பு கிடையாது. பட் நியூ டெக்னாலஜி இதுக்குள்ள கொண்டு வரல. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட்டா தான் அவங்க வச்சிட்டு இருப்பாங்க. அவங்க கண்ட்ரோல்ல தான் வச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க KSN கிசான் அப்படிங்கிறது ஒரு இந்தியரால இந்தியர்களுக்காக உலகம் முழுக்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கனெக்ட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கரன்சி. 6 இயர்ஸ் ஜேர்னி. இந்த 6 இயர்ஸ்ல எந்த ஒரு பேட் நேமும் கிடையாது. யாருடைய பணத்தையும் ஏமாத்தினது இல்லை. எதுவுமே இது வரைக்கும் ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் இல்லாத ஒரு கம்பெனி இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. அதுல ஒரு புது ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த புது ப்ரோக்ராம் மூலமா இதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட்ல மாதத்துக்கு 2 முறை அப்படிங்கிற ஒரு வருமானம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ டெய்லி 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வருமானம் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு எல்லாருமே வேகமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதை வந்து ஒரு வாட்டி யூட்டிலைஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு லட்சக்கணக்கில் கொண்டு வந்து இதை பார்க்க வேணாம். ஒரு ஜஸ்ட் ஒரு $100 இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா இதை வந்து நீங்க ரொம்ப பெரிய அளவில் பிலீவ் பண்ணி இந்த பிசினஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த பிசினஸ் உங்களுக்கு பண்றதுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. எஜுகேஷன் சப்போர்ட் சிஸ்டம், அதுதான் கீ சிஸ்டம். ஸோ இதுல வந்து உங்களை தூக்கி விடுறதுக்கு ஒரு 4 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. கீ லீடர்ஸ், கீ டைரக்டர், கீ சீனியர் டைரக்டர், கீ ஃபவுண்டர் அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்க இந்த பிசினஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா. ஸோ அதனால நீங்க வந்து பயப்பட வேண்டியதில்லை. இங்க வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது கிடையாது. இங்க பெரிய நாலேஜ், பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. இதுக்கு பெரிய குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. ஸோ இந்த வியாபாரத்தை நீங்க ரொம்ப சிறப்பா பண்ண முடியும். உங்களுக்கு இது நிச்சயமா பிடிக்கும். உங்களுக்கு இதுல நிறைய டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களை யார் இதுல கனெக்ட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட உங்க டவுட்டை கேளுங்க. நிச்சயமா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 45 மினிட்ஸ்ல இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறமும் மோர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த கீ சிஸ்டத்துல நீங்க ஒரு பெய்டு மெம்பரா கனெக்ட் ஆகி இந்த பிசினஸ்ல இருக்கிற எல்லா விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறது மூலமா இன்னைக்கு இந்த பிசினஸ்ல வந்து நிறைய பேர் நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? மேபி உங்களை இந்த பிசினஸ்ல கனெக்ட் பண்ண விட்டு கேளுங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு, இதுல நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு டெய்லி இதுல இன்கம் வருதாங்கிறத கேட்டு பாருங்க. அதே நேரத்தில் அவருடைய வேலட்டை ஓபன் பண்ணி காமிக்க சொல்லுங்க. அவருக்கு இன்கம் வந்துட்டு இருக்காங்கிறத பாருங்க. பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வாய்ப்பை எடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். இன்னைக்கு இந்த பிசினஸ் பிரசன்டேஷன்ல கலந்துட்டு உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துறேன். ஸோ இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்ச இந்த நல்ல வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கணும். உங்க மூலமா நிறைய பேருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்கறது. ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ டீம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வெரி எக்ஸலண்ட் ப்ரெசன்டேஷன். ரொம்ப தெளிவா அந்த ப்ரெசன்டேஷன் நம்முடைய ஜோ சார் கொடுத்துருந்தாங்க. ஸோ சார் சொல்லும்போது சொல்லியிருப்பாரு நிறைய பேர் ஏர்னிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒரு சில பேருடைய ஏர்னிங்ஸ் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு ஷைனி மேம். வெல்கம் மேம். இந்த பிஸ்னஸோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு ஒரு 2 மினிட்ஸ் ஷேர் பண்ணலாம்.